நான் தான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் சார் உங்களுக்கு. இளையராஜா கீழே தான் ஏ ரகுமான் நிறைய क्वेश्चन கேப்பிங் பார்த்தா நான் தான் நிறைய क्वेश्चन கொடுக்குறேன். வாரி வாரி கொடுக்குறேன். இது வாரி வாரி கொடுக்கறதா சார்? வாய் மூடி மௌனமா இருக்கு. ஏன்னா நீங்க பயந்தாங்குழி ஆயிட்டீங்க. இப்ப இந்த ட்ரெண்ட் செட் எப்படி ஏன் பாடல் வரல சார்? எனக்கு அதெல்லாம் வேணாம் சார். ட்ரெண்ட் செட் அதெல்லாம் வேணாம். இப்ப ஏஆர் ரஹ்மானால் சிம்போனி போட முடியுமா முடியாதா? உதாரணத்துக்கு கல்யாணியில வாசிக்கிறேன். அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயிர். அதே கல்யாணியில பாருங்க, வெள்ளை புறா ஒன்று கையில் வராமலே. ஒண்ணு நீங்க பாடுங்க, நான் பாடணும். இல்ல ரெண்டு பேர் சேர்த்து ஜோடியா பாடுவோம். சார் உங்க வீட்டுல எப்படி உங்களை சமாளிக்கிறாங்க சார்? இது வந்து ரகமா கையை தொட்டு ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 6ஆம் அறிவு பகுதி மியூசிக் டைரக்டர் ஏவிஎம் ரகுவை சந்திப்பவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். உன்னங்கட்டா ஒரு உண்மையான இந்தியனா இருந்தா, தாய்நாட்டு பாசமா இருந்தா அந்த படத்துக்கு நான் மியூசிக் போட மாட்டேன், என் தாய்நாட்டை கேவலப்படுத்த படம் அப்படின்ட்டு சொல்லி இருக்கணும். யாரு? ஆஸ்கார் அவார்டு வாங்கின ஏஆர் ரஹ்மான். நான் கேட்கறது கரெக்ட் தானே? அந்த வந்தே மாதரம் பாட்டு தாய்நாட்டை உயர்த்தி வச்சாரு. அது எங்க போறீங்க? வந்தே மாதரம் சாங் வந்து இல்ல? ஆமா, சுதந்திர தினம் 50வது ஆண்டு விழா தாய்நாட்டை உயர்த்தி வச்சாரு. அப்ப எங்க போச்சு அது? அதே அதை விட இளையராஜா கிட்ட கொடுத்திருந்தா அதுல வெஸ்டர்ன், நாட்டுப்புறம், கர்நாடிக், இந்துஸ்தானி, இந்த இந்தியாவில் இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துருப்பார். என்னுடைய கருத்து. நீங்க ஒத்துக்கிறீங்களா? அது ஃபுல்லா வெஸ்டர்ன் தான் சார். நான் இன்னொரு உனக்கு மியூசிக் டைரக்டர் உங்களுக்கு நல்லா தெரியும். அவருக்கு கீழே தான் சார் எல்லாருமே. இல்ல நீங்க சொன்னீங்கல்ல எனக்கு. அதாவது உண்மையிலே நீங்க மாறி நிறைய இல்ல சார். நான் இவ்வளவு இவ்வளவு மியூசிக் வகைகள் சொல்றேன். இது கேள்வி. அது சுத்தி வளைச்சு அவர்கிட்ட தானே வரீங்க நீங்க. அவருக்கு தெரியுமா தெரியாது. நான் தான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் சார் உங்களுக்கு. இளையராஜா கீழே தான் ஏ ரகுமான் எப்படி அமைச்சிருக்காரு நீங்க சொல்றீங்கல்ல. அதுக்குதான் இளையராஜா கொடுத்திருந்தா இன்னும் பெஸ்டா போட்டு இருப்பார்னு சொல்றேன். சரி, பண்ணிருக்கலாம். ஏன்னா இந்த தாய்நாட்டின் சுதந்திரத்தை 50வது ஆண்டு இங்க இருக்கிற மியூசிக் வச்சு அது கொடுத்துருப்பாருன்ட்டு என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து? எனக்கு வந்துட்டு எல்லாரும் பரீட்சை சார். ரஹ்மான் ஃபேமிலியில் அவங்க சிஸ்டர் ரெஹனா, அப்புறம் வந்து எல்லாருமே சைந்தவி, ஜீவி, எல்லாரும் பரீட்சை எனக்கு. இதில் வந்து யார் மனசையும் புண்படுத்த நான் விரும்பலை. மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் நிறைய மாறி வந்துட்டு நிறைய கொஸ்டின் கேப்பிங் பார்த்தா நான் தான் நிறைய கொஸ்டின் கொடுக்குறேன். வாரி வாரி கொடுக்குறேன். இது வாரி வாரி கொடுக்கறதா சார்? வாய் மூடி மௌனமா இருக்கு. ஏன்னா நீங்கள் பயந்தாங்குழி ஆயிட்டீங்க. எனக்கு சரி சொல்லுங்க, அடுத்த கொஸ்டின் வாங்க. இதுக்கு தான் சொல்லுங்க. நீங்க பயந்தாங்குழி தானே? அப்பனா பயந்து நான் கேட்கற கொஸ்டின்ல ஓடி போறீங்களா சார்? லூசுத்தனமா கொஸ்டின் கேட்டா எப்படி? நான் எப்படி சார் லூசு அறிவுபூர்வமான கேள்வி கேட்கறேன்? அறிவுபூர்வமான கொஸ்டின் எது சொல்லுங்க பார்க்கலாம். சார் ஆமாம் சார். அதாவது இளையராஜாவுக்கு வெஸ்டர்ன் மியூசிக் போட தெரியாதுன்னு சொன்னாருங்க. ஆனா அவரு சிம்போனி போட்டிருக்காரு. அது வெஸ்டர்ன் மியூசிக் முழுக்க முழுக்க. அதுக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஏஆர் ரஹ்மான் அது அப்படிதானே. அதனால அவருக்கு போட தெரியல, அதனால அவர் டவுன் ஆயிட்டாருன்னாங்க சார். சிம்போனி எப்படி வந்தது, அப்புறம் வந்து ராகத்தை பத்தி, இப்ப இந்த ட்ரெண்ட் செட் எப்படி, ஏன் பாடல் வரல? சார் எனக்கு அதெல்லாம் வேணாம் சார். ட்ரெண்ட் செட் அதெல்லாம் வேணாம். இப்ப ஏஆர் ரஹ்மானால் சிம்போனி போட முடியுமா முடியாதா? அவரால் வந்துட்டு ட்ரை பண்ணா, அவர் ட்ரை பண்ணல, அவ்வளவுதான். மற்றபடி எனக்கு போடுவாரா போட ட்ரை பண்ணல. அந்த களத்துக்கு அவர் போல, அவ்வளவுதான். ஏன்னா சிம்போனி வந்து சாதாரணமானதுல எல்லாமே லைவ்ல போடணும். ஆமா, லைவ்ல எது எக்யூப்மெண்ட்ஸ் இது கூறணும். ஒரு இருக்குனுக்கும் ஒரு டியூன் போடணும். அந்த இது அவர்கிட்ட இருக்கா ரஹ்மான் கிட்ட? சார் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். நான் கேட்கறது இசை குறிப்பு அவரால் போட முடியுமா? 4 ஸ்டெப்பு சொன்னேன். அதே மாதிரி அவரால் போட முடியுமா?
இல்ல போட முடியுமாட்டு அவர்கிட்ட தான் நீங்க போய் கேட்கணும். இல்ல அப்படி கிடையாது. நீங்க வந்து என்கிட்ட கேட்டா இல்ல இருங்க சார், அவருக்கு நான் தெரியலன்னு சொல்லிட்டா நாளைக்கு வந்து என்னால முடியும்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? வரட்டும் சார், களத்துக்கு வரட்டும் சார். ஏன்னா அவர் வந்து ஒரு ஆப்பிரிக்கன் டியூனு, பழங்குடியில் இருக்கிறாங்கல்ல ட்ரைபிள்ஸ், அதெல்லாம் எடுத்து எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி போடுறாரு. என் டியூனுன்ட்டு திருடி போறாரு. திருடின்னு சொல்ல முடியாதுங்க. அது வந்து எப்படின்னா அந்த சாயல் சொல்லலாம், புரிதுங்களா? அதாவது எல்லாரும் மறுபடியும் சொல்கிறேன், எல்லா கம்போசரும் எல்லா விதமான சுச்சுவேஷனும் மியூசிக் பண்ணியாச்சு, புரிதுங்களா? புதுசாக ஒன்றும் நம்ம பண்ண போகிறதில்ல. அதனுடைய சாயல் எடுத்து இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு பாட்டு இளையராஜா சாங் வாசித்தாலே டியூன் வரும் தெரியுங்களா? மெலடி வாசித்தாலே டியூன் வரும், மெலடி வாசித்தாலே டியூன் வரும், புரிதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு கல்யாணியில் வாசிக்கிறேன், அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயிர். அதே கல்யாணியில பாருங்க, இது வந்து அம்மாவுக்கு போட்ட பாட்டு. அதே கல்யாணியில வந்துட்டு டூயிட் போட்டிருப்பாரு, வெள்ளை புறா ஒன்று கையில் வராமலே, நமது கதை புது கவிதை. ஒண்ணு நீங்க பாடுங்க, நான் பாடணும், ரெண்டுமே சேர்த்து ஜோடியா பாடுவோம். ஜோடியா சுதியோட பாடுங்க. நமது கதை புது கவிதை, இலக்கணங்கள் இதற்கு இல்லை, நான் என்று. ஒரே கல்யாணி பேஸ் தான். இப்பதான் நீங்க இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க, கச்சா மச்சான் கொஸ்டின் கேட்காதீங்க. இதுதான் இப்போ ஏற்கனவே பண்ண டியூன் தான், புரிதுங்களா? இதே கல்யாணியில இன்னொரு பாட்டு போட்டிருக்காரு, ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ ஜெகக்காரணி நீ பரிபூரணி, ஜெகக்காரணி நீ பரிபூரணி நீ, ஜனனி 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 ஜனனி. சார் உங்க வீட்டுல எப்படி உங்களை சமாளிக்கிறாங்க சார்? இது வந்து இளையராஜாவுடைய அவருடைய வாழ்க்கையில் என்றும் மறக்க முடியாத பாடல். ஆமா, அதுல எந்த மாற்றம் இல்லை. அவர் வாழ்க்கையில எல்லாருக்கும் அப்படி கிடையாது. இப்ப கூட அதுதான் ஒரு மியூசிக் டைரக்டர் இப்படி பாட முடியுமான்னு. அதாவது சும்மா எனக்கு இன்டர்வியூ கொடுக்கல, நீ எனக்கு ஓப்பனா பேசுறேன், எனக்கு ஒரு தொகை தரீங்க, விஷயமா கொஸ்டின் கேளுங்க, வியூவர்ஸ்க்கு அழகான கொஸ்டின் கேளுங்க, புரியுதுங்களா? இப்போ கேட்குறீங்களா, இதை மாதிரி கொஸ்டின் கேளுங்க, இந்த பாடல் எப்படி வந்தது எப்படி கேளுங்க. இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டின் அருமையான கொஸ்டின், ஒரே ராகத்தில் பல பாடல் வருது, புரியுதுங்களா? இது காப்பி கிடையாது, இது ஒன்லி சரிகமா பதனி, அந்த 7 சுரங்கள்ல அதுக்குள்ளதான் சுத்தி வரும். ஆமா சார், காப்பி கிடையாது சார், இட்ஸ் நாட் காப்பி, இது அந்த ரூட்டு தான், வேற ஒண்ணுமே கிடையாது, ரூட்டு தான், புரியுதுங்களா? இப்ப பாருங்க, ஒரே ராகத்துல கீரவாணியில என்னை தாளாட்ட வருவாளா என்னை பூமஞ்சே வண்ண தேராட்டம் சரணம் பாருங்க, பூவிழி பார்வை நன்னை நானனம் தானன நானன நன்னை நானனா தானா தானா தனனா. அதே பாரு சரணம், பொன்னவனத்தினில பெடக்குயில் போன வெள்ளை தன்னே நானே நானே தன்னே நன்னே நானே நானே டடே டடே டாடே டாடே டடே டடே டாடே டாடே மானே. சார் இப்படி இளையராஜாவை ரசிச்சு ருசிச்சு போட முடிஞ்சது. இதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் போட்டதுல ஏதாவது ஒண்ணு போட்டு சார் எவ்வளவு பாட்டு எனக்கு ஒண்ணு. இப்ப பாருங்க, ஒண்ணு இல்ல, அதே ராகத்தை பேஸ் பண்ணி தர்மாவதின்னு ஒரு ராகம் அதுல பண்ணாரு, ஒட்டகத்தை கட்டிக்கோ தட்டடடே டடிடா தடடடே டடடா தரரே ரடட டடடே டடடட டடடே டடடடடா ராகத்துல தான் பண்ணிருக்காரு. ஆனா அந்த இப்ப இதுக்கு முன்ன போட்ட இதுல கல்யாணி இதுல அந்த உயிரோட்ட இதுல இல்லை. அது காரணம் என்னன்னு நல்லா கேட்டுங்க சார். இந்த 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 டியூனை வந்து வாங்குறது யாருன்னா டைரக்டர் வாங்கணும், நல்லா கேட்டுங்க. இயக்குனர் அவங்க கொடுக்க தயார். இப்போ நீ கம்போஸில் உட்காடுறீங்க, புரியுதுங்களா? நீங்கள் என்கிட்ட ஃபுல்லாக வாங்கணும், சார் எனக்கு அந்த பேஸ் வேணும், இந்த பேஸ் வேணும், இந்த பாடலும் கொடுக்க முடியும். ஏதோ நான் பண்ணுறது ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா அவ்வளோதான், இது போதும்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு. அப்படிதான் ரஹ்மான் சார், அவர்கிட்ட நிறைய விஷயம் இருக்குது சார், நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அவர் நீங்கள் சொல்கிறீங்கன்னா இளையராஜா
இசையை தன் உயிர் மூச்சா கொண்டு ஒரு இதுக்கும் வெளியே வாங்குறாரு. அது ஏஆர் ரகுமான் வாங்க தெரியல. அவர் எழுதி கொடுத்துட்டு போயிடுறாரு, யாரோ ஒருத்தன் இது பண்ணிட்டு டைரக்டர் விட்டு விஷயம் வாங்கல. இப்போ ராஜா சார் ஒர்க் பண்ண டைரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா சார், இப்போ கே பாலச்சந்தர், மணிரத்னம், ஆர் சுந்தரராஜ், கே ரங்கராஜ், இது மாதிரி சீனியர் ஆர்வி உதயகுமார், அப்புறம் வந்து கே விஸ்வநாத், இந்த மாதிரி டைரக்டர்லாம் சொல்ல அவர்கிட்ட வந்து வாங்கினாங்க. இப்போ இருக்க டைரக்டர்ஸ் வந்து நான் இயக்குனர் யாரும் குறை சொல்லலை, அவர்கிட்ட வாங்கணும், எல்லா மியூசிக்கிட்ட வாங்கணும். இப்போ என்கிட்ட ஒரு கம்போசிங் உட்காந்து நீங்கள் தான் வாங்கணும், சார் இன்னும் பெட்டராக கொடுங்க, இன்னும் பெட்டராக கொடுங்க, நான் கொடுப்பேன் நான். சார் இது எனஃப்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதாவது அவருக்கு பல இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பற்றி அறிவு இருக்கிறதுனால எதுலேருந்து எப்படிலாம் வாங்க தெரியும்ட்டு இளையராஜாவுக்கு இருக்குது. ஆனால் ஏஆர் ரகுமானுக்கு அந்த ஏதாவது ஏற்கனவே இருக்கிறதுல இருந்து பொறுக்கி எடுத்து கொடுக்குறார். இல்லை சார், ரகுமான் சாரை வந்து நல்லா கேட்டுங்க, அவரும் வந்து வெஸ்டர்ன் படிச்சிருக்காரு, 8 கிரேட் பாஸ் பண்ணியிருக்காரு, நல்லா கேட்டுங்க. டைரக்டர்ஸ் வாங்குறது தான், மறுபடியும் டைரக்டர்ஸ் தான், சார் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேணும், இங்கே கொஞ்சம் வெஸ்டர்ன் வேணும், இங்கே கொஞ்சம் ஃபோக் வேணும், இங்கே கொஞ்சம் ஜாலி மோடு, இது கொஞ்சம் இந்துஸ்தானி ஸ்டைல் வேணும், இது கொஞ்சம் அப்படி கேட்டு வாங்கினா தான். அப்படி கேட்டு வாங்கின பாடலாம் நல்லா வந்து சங்கர்லாம் நல்லா வாங்குவார். இப்போ சார் ஏஆர் ரகுமான் 25 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் இளையராஜா 50 வருஷம் இன்னைக்கு அந்த பாட்டு நிற்குது சார். ஆனால் ஏஆர் ரகுமான் பாட்டு ஏன் நிற்கலை? சீசன் சாங் நீங்கள் சொல்கிறீங்க, அந்த சீசனோட போயிட்டு சொல்கிறீங்க. ஆமாம், அது சீசன், மாங்காய் சீசன். சீசன் அதே மாங்காய் சீசன் அதெல்லாம் சொல்லுது. இல்லை சார், அதெல்லாம் அப்படி. ஆமாம் சார், வெயில் காலத்துல மாங்காய் கிடைக்கும், சரி, தர்பணி பூசணி கிடைக்குங்க, இதெல்லாம் கிடைக்கும், சரி, புரியுதா? அவர் ஒரு வேடந்தாங்கல் பறவை. சரி, யாரு? நீங்க தான் சொல்லுங்க, யாரு? ரகுமான். சரி. அதே மாதிரி சீசன், அவருடைய சீசன் முடிஞ்சு போச்சு. ஆனால் இளையராஜா அப்படிப்பட்டவர் கிடையாது. என்றையும் எப்பொழுதும் அவருடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஏன்னா இசை அருவி அவர். ஏன்னா எந்தெந்த இதில் இருந்து எப்படிலாம் எடுக்கலாம், ஒரு நிமிஷம் அந்த இசையோடு அவர் கலந்துட்டு இருக்கார். ஏஆர் ரகுமான் அது மாதிரி கலக்கலன்னு நினைக்கிறேன். கலக்கலன்னு சொல்ல முடியாது, அவரோட கம்பேர் பண்ணாதீங்க சார். நான் மறுபடியும் சொல்ல, ராஜா வந்துட்டு அது ஒரு வேற, அது அவர்கிட்ட போகாதீங்க, நீங்கள் தன் கம்பேர் பண்ணாதீங்க, புரிதுங்களா? அது வந்து ஒரு, அதாவது என்னன்னா ஒரு அதிசய பிரிவு, இசையில் ஒரு அதிசய பிரிவு, சாத்தியமே படாதது. அந்த மாதிரி ஒரு 1000 வருஷத்துக்கு ஒருத்தர் வரப்போறாங்க. அதே மாதிரி உண்மை இளையராஜா உண்மை ஜீனியஸ். இன்னொன்று சொல்கிறேன், இந்த சிம்ஃபோனி வந்துட்டு பண்ணுறது வந்து நிறைய பேருக்கு தெரியல. நான் இந்த இன்டர்வியூ மூலமாக சொல்கிறேன், வந்து இது ஒரு சாத்தியமே இல்லை. ஒரு பண்ண போகிற கிராமத்துலேருந்து ஒரு தமிழன் வந்து பெருசா படிக்காதவர், படிப்பர் இல்லாதவர், இசை வந்து இங்கே வந்து கற்றுட்டு இன்னைக்கு வந்து ஒரு சிம்ஃபோனி பண்ணியிருக்காருன்னா, இது வந்து இந்தியாவில் வேர்ல்டில் யாருமே ஒரு 20 இயர்ஸாக யாருமே பண்ணலை. அந்த சிம்ஃபோனி ஒரு தமிழன் பண்ணியிருக்காருன்னா இது ரொம்ப கொண்டாடப்பட்ட விஷயம். இது ஆசியா கண்டத்தில் முதல் முறையா. இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் ஏதோ தீநகரில் இருக்கார் அவர் வீடு, புரிதுங்களா? பக்கத்துலேயே இருக்கும். அவர் வந்து கொண்டாடுறாருன்னா இது பெரிய விஷயம். இதில் ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு தமிழனை பார்த்து நம்ம கொண்டாட வேண்டும். என்னுடைய ஆசை என்னன்னா, எப்படி பாரதியார் விருது, பாரதிதாசன் விருது கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இளையராஜா விருதுன்னு சொல்லிட்டு இசை பயிலுருக்கு கொடுக்கணும். தமிழக அரசு கொடுக்கணும், தமிழக அரசு கொடுக்கணும், மத்திய அரசு ரெண்டுமே கொடுக்கணும். சார் இந்தியாவுக்கு தான், தமிழ்நாட்டுக்கு பெருமை இல்லையா? இந்தியாவுக்கு தானே பெருமை. சிம்பனி தமிழ்நாட்டுக்கு பெரு ஒரு தமிழனாக பெரிய விஷயம், பெரிய விஷயம். ஏன்னா ஒரு பக்கம் ஆஸ்கார், இன்னொரு பக்கம் அதான் சிம்போனி. இதை விட எந்த ஒரு ஸ்டேட்லேயும் எந்த ஒரு கண்ட்ரிலையும் பண்ணாத ஒரு, எல்லாருக்கும் இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் மேலே ஒரு கிரேஸ் இருக்குது எல்லா விஷயத்துலையும் சொல்கிறேன். ஏன்னா தமிழன் வந்து பண்பாட்டில், கலாச்சாரத்தில், எல்லா விஷயத்திலும் உயர்ந்தவன் தமிழன் தான். அதுக்கு நம்ம குறை சொல்லலை. பட் இவங்க 2 பேர் வந்துட்டு மகுடத்தில் உட்கார வச்சுட்டாங்க. 2 ஆஸ்கர் வாங்கினாரு. ஆஸ்கர் வாங்கி ரகுமான் சார் வந்து தமிழனை மகுடத்தில் உட்கார வச்சாரு. ராஜா சார் வந்துட்டு இமயமலை மேலே உட்கார வச்சுட்டார். அவர் எங்கேயோ போயிட்டார். ஓகேங்களா? ஏன்னா இன்னொன்னு சொல்லுவாங்க, அவர் ஒரு படத்துலயும் ஸ்டார்டிங்ல நம்ம சிம்போனி அமைக்கணும்னுட்டு அதுக்கேற்ற மாதிரி டியூன் போட்டுட்டு இருந்தாருன்னு நான் நினைக்கிறேன் சார். உண்மை சார், சில விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்கிறது உண்மைதான். அவர் வந்துட்டு சில சின்ன மியூசிக்லாம் வந்துட்டு அது சிம்போனி ஸ்டைலில் தான் 16 வயதுலாம் அப்படி கூட போட்டிருப்பார். அந்த ரீ ரெக்கார்டிங்லாம் அந்த
வயலின் இதெல்லாம். ஆமாம் சார் 100%. 16 வயதில் இந்த செந்தூரை போய் லாஸ்ட் கூட ஒரு இன்டர்வியூவில் கொடுத்த செந்தூர் போய் அந்த பேசிக் வந்துட்டு அந்த ஸ்டைல் அதை பாருங்க, அந்த செந்தூர் போய் சாங் பேசிக் அந்த ஸ்டைலு. மெலோடி 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 மெலோடி. இது ஃபாஸ்ட் ஃபாஸ்ட், ஸ்லோ ஸ்லோ. இது டான்ஸ். சில்லென்ற காற்றே என் மன்னன் இங்கே, என் மன்னன் இங்கே, டடா. இது அப்புறம் ரகமா கையை தொட்டு தேர் இருக்கு நானே செப்பக்கோள் நானே. நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா சிம்போனியில இருக்கிற அந்த 4 ஸ்டெப்பும் 16 வயதிலேயே போட்டாரு. அது மெலோடி, இல்ல அப்படி சொல்லக்கூடாது, சிம்போனி டான்ஸ் ஃபாஸ்ட் எல்லாமே இல்ல அப்படி சொல்ற. சிம்போனி இந்த தாட் அவருக்கு ஆரம்ப மைண்ட்ல இருந்திருக்கு. அவருக்கு ஆரம்ப காலத்துல அந்த மைண்ட்ல இருந்திருக்கு சிம்போனி. அவருடைய சாயெல்லாம் சில பிஜிஎம்லாம் கேட்க சொல்ல வந்துட்டு அந்த ஸ்டைல் இருக்கும், புரியுதுங்களா? இப்போ இளமை என பூங்காட்ட ஒரு சாங் கேட்டிருப்பீங்க, அதெல்லாம் வந்து அந்த வெஸ்டர்ன் ஸ்டைலாம். இதெல்லாம் வந்து அப்பே ஸ்டைல். ஸோ நீங்க சொல்றத பார்த்தா சிம்போனி வந்து சாதாரணமானது இல்லை சார், சாதாரணமானது இல்லை, சாத்தியமே கிடையாது, சாத்தியமே கிடையாது. அது அந்த இசையோடு ஆமா கலந்து, ஆமா, அதுவும் வெஸ்டர்ன் அறிவு இருக்கணும், நிறைய இருக்கணும். ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் எப்படிலாம் கொண்டு வருது, ஒளியை எழுப்பணும். நீங்க சொல்றீங்க சின்ன தீப்பெட்டி அப்படி பத்த வைக்கிறது சவுண்டு கூட அதில் கொண்டு வர முடியும். இல்லை, நம்ம கொடுக்குற நோட்ஸ் அவங்க வாசிக்கிற, இப்போ ராஜா சார் கொடுக்குற நோட்ஸ் அவங்க வாசிக்க சொல்லுவோம். அங்கே இருக்க மியூசிஷியன்லாம் லெஜெண்ட்டு, லெஜெண்ட்டு. அவங்க வந்து அந்த போ அப்படி போட சொல்லவே ஒரு மாதிரி திக்கு திக்கு திக்குன்னு இருக்கும். அது ஒன்றா சேர்ந்து வாசிக்க சொல்ல அந்த பிகல் டாம் ஒரு கண்டக்டர், அவர் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அவர் தான் கண்டக்டிங் பண்ணுவார். அந்த கண்டக்டிங் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. கண்டக்டர்ன்றது நடத்துனர், எப்படி பஸ்ஸில் ஒரு கண்டக்டரோ அதே மாதிரி மியூசிக்கில் கண்டக்டர், புரியுதுங்களா? அந்த கண்டக்ட் பண்ணுறது தான் ரொம்ப விஷயம். இவர் நோட்ஸை பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டாங்க சார். அவங்களால ப்ளே பண்ணவே முடியல. இவ்வளோ பெரிய ஜீனியஸ் வந்து இந்தியாவில் இருக்கார், அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கார் சொல்லிட்டு அவங்க ஓகே பண்ணியிருக்காங்க. அது நம்ம உலகம் உள்ளவரை அவர் கொண்டாடணும், இசை உள்ளவரை கொண்டாடணும். ஸோ அதாவது மனதில் என்ன நினைக்கணும், என்ன ஆகணும், அப்படி இருந்தால் தான் நீங்கள் இசைஞானி இளையராஜா ஆரம்பத்திலிருந்தே அவருடைய எய்ம் ஃபுல்லாக சிம்போனி என்றதுனால்தான் அது கொடுக்க முடிஞ்சது. அவர் ஆஸ்கார் அவெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. இல்லை, 1000 ஆஸ்கார் சேர்த்து தான் ஒரு சிம்போனிங்க, புரியுதுங்களா? சாதாரண விஷயம். ஆஸ்காரும் வரும், இவ்வளோ பண்ணவர் அவருக்கு பண்ண மாட்டாங்க. நீங்கள் அதை விட நீங்கள் இப்போ சொல்கிறத பார்த்தா ஆஸ்காரை விட பெரிய இது சிம்போனி தான் சார். சிம்போனி பற்றியும் இளையராஜா பற்றியும் பல விதமான இதுவை வெஸ்டர்ன் அவர் எப்படி தெரியுன்ட்டு நீங்கள் இந்த ஹார்மோனி பொட்டியை வச்சு இளையராஜா மாதிரி இன்னைக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க. எம்எஸ் விஸ்வநாதன் இதுதான் வச்சுருக்காரு, வேறு யாரும் இப்போ யாரும் இல்லை சார். எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் கீபோர்டு தான். தப தபா அதெல்லாம் வேணாங்க, அப்படிதான் இருக்குது. நல்ல இன்டர்வியூ பண்றீங்க, திடீர்னு ஒரு ஆஞ்சநேயர் உள்ள போயிடுறாரு. இன்னைக்கு இதை மாதிரி கொடுத்தது ரொம்ப அருமையா இருந்தது. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். என்னை சிறப்பாக நேர்காணல் செய்த மூத்த ஜேர்னலிஸ்ட் திரு குட்டிக்கரன் அவர்களுக்கு என் சிரம் தாழ்ந்த நன்றி. வணக்கம்.